உங்களை மாதிரி விவசாயிகளோட என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. மாநில மாநாட்டில் நான் சொன்னேன், அது விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம். அதில் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னையை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின. அது மட்டும் இல்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அதை இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன். விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க. ஏன் பரந்தூர் விமான நிலையம் அவசியமாக இருக்கிறது என்றால், நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்கள், டெல்லியாக இருந்தாலும் கல்கத்தாவாக இருந்தாலும் மும்பையாக இருந்தாலும் ஹைதராபாத் பெங்களூர் எது வேணாலும் எடுத்துக்கொள்ளும் போது பார்த்திங்கன்னா, நம்முடைய இப்போது இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையம் உள்நாட்டு விமான நிலையமாக இருந்தாலும் பன்னாட்டு விமான நிலையமாக இருந்தாலும் அது மிக சிறிய விமான நிலையமாக அது இருக்கிறது. டெல்லியினுடைய ஒரு அளவு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா, ஏறத்தாழ 51,000 ஏக்கர் டெல்லியினுடைய விமான நிலையம். மும்பையில் 1,850 ஏக்கர், ஹைதராபாத்தில் 5,500 ஏக்கர் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டு, பெங்களூரில் 4,008 ஏக்கர். ஆனால் நம்முடைய சென்னையினுடைய விமான நிலையத்தினுடைய பரப்பளவு மொத்தமாகவே 1,300 ஏக்கர் தான் இருக்கிறது. இந்த அளவில் இது சின்னதாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேர் இந்த விமான நிலையத்தில் பயணிகளுடைய வருகை வந்து போகிறாங்க. ஒரு நாளைக்கு சராசரியாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 60,000 பேர் பயணிகள் நம்முடைய இப்போ இருக்க விமான நிலையத்தில் பார்க்குறாங்க. இன்றைக்கே இந்த சூழ்நிலையில் இன்னும் நீங்கள் ஒரு 7 வருஷத்தை பார்த்தீங்கன்னா, இது இன்றைக்கி இந்த 2.2 கோடி வரக்கூடிய இந்த பயணிகள் எண்ணிக்கை என்பது அடுத்து பார்த்திங்கன்னா 3.5 3.5 கோடியாக அது ஒரு வருடத்திற்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அதே இது பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 8 கோடி பயனாளிகள் வருவார்கள் என்று மதிப்பிடப்படுகிறது. இவ்வளோ ஒரு பெரிய எஸ்டிமேட் இருக்கும்போது சென்னையில் இருக்கக்கூடிய இந்த விமான நிலையத்தை நான் ஏற்கனவே சொன்ன வெறும் 1,300 ஏக்கராக இருக்குது. நீங்கள் எவ்வளவு தான் அதை விரிவுபடுத்தினாலும் இந்த பயணிகளுடைய எண்ணிக்கையை முதல்ல அதில் சமாளிக்க முடியாது. தவிர இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சென்னை விமான நிலையத்தை சுற்றி உங்களுக்கே தெரியும் நிறைய வீடுகள் நகர்ப்புறங்கள் உருவாகிடுச்சு. எனவே அவற்றையெல்லாம் நாம் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலப்பரப்புக்குள்ளே தான் போக முடியுமே ஒழிய மீனம்பாக்கமோ திரிசூலமோ அல்லது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையோ நாம் எந்த வகையிலையும் அவருடைய குடியிருப்பு பகுதிகளை நாம் ஏதும் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. எனவே பொதுவாக இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இப்போ கிளாம்பாக்கத்தில் ஒரு புதிய பேருந்து நிலையம் நாம் அமைத்திருக்கிறோம். அதுபோலத்தான் இந்த பரந்தூர் விமான நிலையம் என்பது இன்னும் ஒரு பெரிய தொழில் புரட்சிக்கு அது ஒரு பெரிய அடிகோலாக வரக்கூடிய காலங்களில் அமைஞ்சிருக்கும். வணக்கம், இது கேள்விக்களம். பரந்தூரில் விமான நிலையம் கூடாது என்று அங்கு போராடிய மக்களை சந்தித்து தான் ஆதரவு தெரிவிப்பதாக 910வது தினத்தில் நடிகர் விஜய் அங்கு சென்று மக்கள் மத்தியில் பேசுகிறாரு. போராட்டத்திற்கு தான் நேரில் ஆதரவு தெரிவித்ததாகவும் விஜய் தெரிவிக்கிறார். மற்றொரு பக்கம் வளர்ந்து வரக்கூடிய பெருநகரமாக சென்னை இருக்கக்கூடிய நிலையில் மிகப்பெரிய ஒரு அர்பனைசேஷன் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த வளர்ச்சிக்கு தகுந்த அடிப்படையில் ஒரு விமான நிலையம் தமிழ்நாட்டிற்கு தேவை. முக்கியமாக இந்த பெருநகர மக்கள் தொகையை பொருளாதார வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு ஒரு நிலம் அமைக்க வேண்டும். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான அந்த நில தேர்வு என்பது இந்த 4 ஆண்டுகளாக அதற்காக ஒரு ஸ்பெஷல் கமிட்டி அமைக்கப்பட்டு பல ஆய்வுகளுக்கு பிறகு இந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இது போல 4 பகுதிகள் முன்பே ஆய்வு செய்யப்பட்டது என்பது போன்ற விளக்கங்களையும், இப்ப இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையம் எவ்வளவு ஏக்கர் பரப்பளவில் இயங்கிக்கிட்டு இருக்குது, அதில் எவ்வளவு தங்குதடைகள் எல்லாம் இருக்கின்றது என்கின்ற ரீதியிலும் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கத்தை
அறிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு இந்த புதிய விமான நிலையம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் தெரிவித்திருக்கிறார். விஜய் ஒன்றும் புதிய தலைவராக அங்க முதல் ஆளாக சென்று மக்களை சந்திக்கல. அதற்கு முன்பே 35 பேர் மக்களை சென்று சந்திச்சிருக்கிறாங்க என்கின்ற விஷயங்களையும் பல கட்சிகளை சார்ந்தவர்கள் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில வளர்ச்சியை முன்னெடுப்பது யார், முட்டுக்கட்டை போடுவது யார் என்கின்ற பொருளில் தான் இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள், அவர்களையும் வரவேற்போம். அரங்கத்தில் விசிகாவிலிருந்து திரு வன்னியரசு இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் பாக்கி அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். அதே போல இந்திய தொழில் முனைவோர் சங்கத்திலிருந்து இணைந்திருக்கிற கே ரகுநாதன் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். அதே போல விஜய் ஆதரவாளர் மணிகண்டன் வீராசாமி அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் இந்திரகுமார் தெரடி அவர்களையும் வரவேற்கிறேன். முதல்ல இந்திரகுமார் அவர்களிடமிருந்தே போகணும்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் 910 நாட்களாக போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தமது ஆதரவை தெரிவிப்பதாக இன்று மக்கள் மத்தியில் சென்று பேசியிருக்கிறார். தான் வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல, ஆனா இங்க வந்து அந்த விமான நிலையத்தை அமைக்காதீங்க, எங்களுடைய கொள்கை விளக்கத்திலேயே விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை என்கின்ற தீர்மானத்தை வந்து மாநில மாநாட்டில் நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இந்த விமான நிலையம் வேண்டாம் என்கின்றார். விவசாய மக்களின் நலன் கருதி மக்களை சந்திச்சதாகவும் சொல்றாரு. இன்னொரு பக்கம் அரசு இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் விளக்கி இருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? விஜயனுடைய சந்திப்பு அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? விஜய் அங்கு இன்றைக்கு போயிருப்பது அப்படின்றது, முதல்ல அவர் பேசும் பொழுது என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா, நான் அம்பேத்கர் திடலில் உங்களை சந்திக்க விரும்பினேன், ஆனால் அங்கே அனுமதி கிடைக்கல அப்படின்றாரு. அம்பேத்கர் திடல் ஒன்றும் யாரிடமும் அனுமதி பெற்று போக வேண்டிய இடம் அல்ல. இதுவரை 35 தலைவர்கள் அந்த இடத்திற்கு போய் அந்த மக்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். யாரும் காவல்துறையினரிடம் போய் நான் வர்றேன், எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுங்க, எந்த இதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து தனியாக ஒரு மஹாலா நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பெர்மிஷன் கேட்கல. அவங்க போனாங்க, மக்களை சந்திச்சாங்க, அந்த மக்களோட சேர்ந்து அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்டு அதை வைத்து அவங்க கருத்துரையாற்றி விட்டு அந்த ஆதரவை தெரிவித்து விட்டு அறிக்கையை கொடுத்து விட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு போவார்கள். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஜல்லிக்கட்டு போராட்டம் மதுரையில் நடைபெற்றது, தமுக்கத்தில் நடைபெற்றது, சென்னையில் மெரினாவில் நடைபெற்றது. நானும் கூட அந்த போராட்ட களத்தில் மதுரையில் அப்போது கல்லூரி மாணவனாக இருந்தபோது நான் அந்த மதுரை போராட்ட களத்தில் இருந்திருக்கிறேன். பல பேர் வந்திருக்கிறார்கள், தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், வருவார்கள். அங்கே ஒரு நேரு சிலை இருக்கும், அந்த சிலைக்கு முன்னாடி நின்று அந்த மக்களோடு சேர்ந்து பேசிட்டு அவங்க கலைந்து போவார்கள். இதுதான் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து போவது வருவது. ஏன் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி பல்லவ நிலத்தில் போக்குவரத்து ஊழியர்கள் எல்லாம் போராட்டத்தில் இருந்தபோது கடந்த ஆட்சி காலத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து நேரில் போய் அந்த ஊழியர்களை சந்தித்து விட்டு வருவார். இப்போ சமீபத்தில் சாம்சங் போராட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திமுக கூட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுமே திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி என்ற அனைவரும் போய் அந்த மக்களை பார்வையிட்டு வர்றாங்க. அப்போ போகிறது வர்றது அப்படின்றதுல இல்லை பிரச்சனை. நீங்கள் உண்மையிலேயே பரந்தூருக்கு தான் போகிறீங்க, மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஷிஃப்ட் கார் ஒன்று வச்சுருக்கீங்க, அதில் தான் கவர்னர் மாளிகைக்கு போனீங்க, அதே போல் நீங்கள் கார் எடுத்துகிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன பயம் வருது? நம்ம மக்கள் மத்தியில் போனோம்னா எங்கே கூட்டம் கூடிருமோ, நம்மளை வந்து நடுவில் வந்து மாபு அட்டாக் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் வருது. ஏன் வருது? தன்னை ஒரு அரசியல்வாதியாக உணராமல் தன்னை வெறுமன நடிகராக மட்டுமே அவர் இன்னும் உணர்கிறார் அப்படின்ற இடத்திலிருந்து அந்த பிரச்சனை வருது. விஜயகாந்த் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளலை. விஜயகாந்த் இதே போல தமிழ்நாடு முழுக்க இதைவிட மிகப்பெரிய கட்டமைப்போடு ரசிகர் மன்றங்களை வைத்திருந்த ஒரு தலைவராகத்தான் இருந்தார். அவர் சகஜமாக கேஷுவலாக மக்களோட ரோட்டில் இறங்கி போயிட்டு வர்றவராக இருந்தார். அவர் நடிகராக தன்னை கருதி கொண்டதை விட மக்களில் ஒருவனாக தன்னை கருதி கொண்டார், போனார், வந்தார், சிக்கல் இல்லாமல் இருந்தது. இப்போ விஜய்க்கு தன்னை இன்னும் என்னவா பொசிஷன் பண்ணிக்கிறது அப்படின்றதே ஒரு கேள்வியாக இருப்பதனால தான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தனியாக ஒரு இடத்துல கூட்டம் நடத்துவதற்காக தன்னுடைய கட்சியின் பொருளாளர் வெங்கட் அவர்களின் மூலமாக டிஜிபிக்கும் கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் 3 பேருக்கு எழுதுறாங்க லெட்ரு. ஒரு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு 3 பேருக்கு லெட்ரு, நேரடியாக கிளம்பி போக வேண்டியதான பரந்தூருக்கு. அப்போ அப்படி போக முடியல, தன்னுடைய நாயக பிம்பம் அதை தடுக்கிறது. அப்போ ஊருக்குள்ள என்னையே விடலன்னு தெரியல, நான் அடுத்த தடவை அந்த ஏகனாபுரத்துக்குள்ள வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உள்ள விடலன்றாரு. இல்ல, ஏகனாபுரத்துக்கு போறதுக்கு என்ன விசா எடுக்கணுமா இல்ல பாஸ்போர்ட் எடுக்கணுமா? அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் அனுமதி கொடுத்தாங்க, அதனால இங்க நான் வந்து சந்திக்கிறேன் அப்படின்னாரு. அவரு தான் அனுமதி கேட்டு போறாரு. முதல்ல அவரு எனக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாத வகைக்கு இந்த மாதிரி வீனஸ் மண்டபத்தில் நான் நடத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
வெங்கட் கேட்டாரா இல்லையா அப்படின்றத வெங்கட் தான் தெளிவுபடுத்தணும். அப்போ பொருளாளர் வெங்கட் போய் நான் இங்க ஒன்றும் இல்லைங்க, நான் சிம்பிளா சொல்றேன், ஒரு தனி இடத்துல கூட்டம் நடத்துறதுக்கு தான் பெர்மிஷன் வாங்கணும். மக்கள் போராடுற இடத்துக்கு போய் எட்டி பார்த்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வர்றதுக்கு பெர்மிஷன் வாங்க தேவையில்லை. தோழர் வன்னியரசு அவர்கள் இருக்கிறார், எத்தனையோ போராட்டத்துக்கு தலைவர் திருமாவர்களோடு அவரும் சேர்ந்து போயிருக்கிறார், எத்தனை போராட்ட களங்களுக்கு போயிருப்பாங்க. அவரை சூழ்ந்த கூட்டத்தை விட பெரிய கூட்டம் விஜயை சூழ்ந்து விட போகிறது. அப்ப கூட்டத்துக்கு பயந்து தனி இடத்துல ஒரு கட்டமைக்கப்பட்ட ஆடியன்ஸுக்கு முன்னாடி பேசுவதற்காக அவர் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டார். இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட். உண்மையிலேயே பரந்தூர் மக்களின் மீது ஆர்வம் இருக்கிறது அப்படின்னா இத்தனை நாட்கள் ஆகிறது அவருடைய அரசியல் கட்சி ஆரம்பித்ததாக சொல்லி, அல்லது மாநாடு நடத்தி இத்தனை நாட்கள் ஆகிறது. இத்தனை நாட்கள்ல எத்தனை அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார். நாங்க தீர்மானம் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தை எடுத்து காட்டுறாரு. அந்த தீர்மானத்திலே எனக்கு ஒரு முரண்பாடு இருக்கிறது. அதுல 8வது தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு தீர்மானத்தை காட்டுறாங்க. அந்த தீர்மானத்துல தான் என்ன வருது அப்படின்னா, பரந்தூர்ல விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த தீர்மானத்தினுடைய கடைசி பக்கம் போனீங்க அப்படின்னா, குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்துக்கு ஆதரவு. குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறதுக்கும் அங்க இருக்கக்கூடிய மீனவ கிராமங்கள்ல இருந்தா நிலம் எடுக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய பட்டா நிலத்துல இருந்தா நிலம் எடுக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்தா நிலம் எடுக்கிறாங்க. அங்கேயும் மக்கள் எங்கள்கிட்ட ஒழுங்கா கருத்து கேட்கலன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. அங்க உங்களுக்கு சிக்கலா தெரியல, பரந்தூர் மட்டும் சிக்கலா தெரியுது அப்படின்னா, மாநில அரசு எங்கெல்லாம் இன்வால்வ் ஆகுதோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சிக்கல் வருகிறது. மாநிலம் ஏதோ ஒரு ப்ரொபகண்டாவை முன்னெடுக்குதோ அது உங்களுக்கு சிக்கலா மாறுதோன்ற சந்தேகம் வருது. ரெண்டாவது இதுல வர்ற சந்தேகம் என்னன்னா, இது பரந்தூரை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை விட தன்னை பற்றிய புகழாரத்தை தன்னை பற்றிய பெருமைகளை பேசுவதற்கான ஒரு சாகச நிகழ்ச்சியாகத்தான் வடிவமைத்துக் கொள்கிறார். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் பல பேர் திரைப்பட ப்ரமோஷனுக்கு கூப்பிடுறாங்க. அவர் பேசி எந்த திரைப்படம் ஓடினதா வரலாறு கிடையாது. ஆனா அவர் பேசுவது எதற்காக அப்படின்னா, தன்னோட பப்ளிசிட்டிக்காக. அந்த படத்துல போய் உட்காந்து தனக்கு மைக்கு கிடைக்குது, அந்த மைக்கில் நம்ம பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்றதுக்காக அவர் போய் தனக்கு பப்ளிசிட்டி தேடுவார். அந்த படத்தை மண்ணை மூடிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் விஜயும் பரந்தூருக்கு போய் தன் பக்கம் கவனத்தை ஈர்த்திருக்கிறாரே தவிர பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி அவருக்கு பெரிய அளவுக்கு கருத்து கிடையாது. பரந்தூர் விமான நிலையம் அமைய வேண்டுமா வேண்டாமா அப்படின்றது குறித்து அந்த மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அங்க திமுக காரர்களே கூட போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். விசிக, திமுக, பாமக, நாதாக என்று கட்சியின் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் இருக்கிறாங்க. ஆனா நாம் தமிழரும் தாவேகாவும் மட்டும்தான் கட்சியா அங்க இல்லாம இருக்கிறது. இப்போ தாவேகா தன்னுடைய பிரசன்ஸை நிரூபித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்த நினைக்கிறதே தவிர பரந்தூரின் மக்கள் மீதான உண்மையான அக்கறையோடு அங்கு போயிருப்பது போல தெரியவில்லை. அப்படி போயிருந்தால் இவ்வளவு பந்தா காட்டி இருக்க மாட்டார்கள். இன்னைக்கு பாருங்க அவங்க என்ன புசியானந்த் பேசுறாரு. சொன்ன விஷயங்கள் இப்போ 13 நீர்நிலைகள் பாதிக்கப்படுகிறது, 13 கிராமங்கள் இதனால நிலங்களை இழக்க வேண்டிய சூழல் இருக்குது. விவசாய நிலங்கள் இல்லாம வேறொரு நிலத்தை தேர்வு செஞ்சு நீங்க விமான நிலையத்தை அமைச்சுக்கோங்க, நான் வளர்ச்சிக்கெல்லாம் எதிரானவன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன விஷயங்கள்ல உடன்பாடு இல்லையா? ஆனால் விஜய் சென்று செய்யக்கூடிய அரசியலையும் முழுவதுமாக உடன்பாடு இல்லை. எல்லா செய்தி ஊடகங்களுக்கும் எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான், இந்த 13 நீர்நிலைகள் அப்படின்றத இன்னைக்கு தான் ஊடகங்களுக்கு தெரிய வந்ததா? கிடையாது. இதற்கு முன்னாடி அங்க விசிக தலைவர் போறாரு, பல்வேறு கட்சி தலைவர்கள் போறாங்க, பூளை நண்பர்கள் அறிக்கை விடுறாங்க. அப்போதே எல்லாரும் சொன்ன விஷயம்தான். இவர் போய் ரீப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கு ஆதரவு தெரிவிக்க போறாரு அப்படின்னா அந்த ஆதரவு தெரிவிப்பது அப்படின்றத அந்த இடத்துக்கு போய் ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். மாறாக தனக்கு ஒரு பொலிட்டிக்கல் பப்ளிசிட்டி வேணுன்றதுக்காக மட்டும்தான் இவ்வளவு பெரிய ஆடம்பரம், இவ்வளவு பெரிய தொண்டர்கள். அங்க உள்ளுக்குள்ள நடந்த விவாதங்களை எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சோர்சஸ் விசாரிக்கும் போது வர்ற தகவல்லாம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கிறது. என்ன அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னா, எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்டா 3 லட்சம் பேர் வருவாங்க. என்னப்பா 3 லட்சம் பேர் வருவாங்க, மாநாடா நடத்த போறீங்க, மாநாட்டுக்கே 3 லட்சம் பேர் கூட்ட முடியாது அப்படின்னா இல்ல 30,000 பேர் வருவாங்கன்னு சொல்லி இஷ்டத்துக்கு கணக்கு சொல்லியிருக்காங்க. மண்டபத்தினுடைய கொள்ளளவு எவ்வளவோ அதற்கு ஏற்றாறு போலத்தான அனுமதி கொடுக்க முடியும். ஒன்றும் இல்லை, அந்த தாவேகா அனுமதி பெற்றதற்கான கடிதமே இருக்கிறது. அந்த கடிதத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாயிண்ட் 3, தாங்கள் பரந்தூர் வீனஸ் ரிசார்ட்டில் கிராம மக்களை சந்திக்கும் நேரம் தாங்கள் கேட்டுக்கொண்டபடி காலை 11:30 முதல் 12:30க்குள்ளாக இருத்தல் வேண்டும். அதாவது நீங்கள் கேட்டுக்கொண்டதன்படி வீனஸ் ரிசார்ட்டில் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்ன நேரமாகிய 11:30 முதல் 12:30க்குள்ளாக கூட்டத்தை நடத்தி முடித்து விடுங்கள். இதுக்கு பேர் நிபந்தனையா? அப்ப நீங்க தான் கேட்டிருக்கீங்க ரிசார்ட்டுக்கு போறதுக்கு, நீங்க தான் கேட்டிருக்கீங்க 18 to 12:30 டைம். போலீஸ் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுக்கல. நீங்க கேட்ட டயத்துல போலீஸ் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க போறாங்க, ஏற்பாடு செஞ்சு கொடுக்க போறாங்க. அவ்வளவுதான் நடந்திருக்கிறது. அப்போ அனுமதியை கேட்டிருக்கிறாங்க, ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு சொல்லி இருக்கிறாங்க, அதற்கு அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் விஜய் இன்னைக்கு ஒரு பகுதியில அந்த பொடவூருங்கிற பகுதியில நின்று மக்கள் மத்தியில அந்த கேரவன் மாதிரியான ஒரு வாகனத்துல நின்று பேசுறாரு.
நீங்க சொல்றீங்க அது ஒரு ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அரசு அனுமதிக்கல, இவங்க எனக்கு வந்து உள்ள சென்று உங்களை வந்து பார்க்கறதுக்கு அனுமதிக்கல, அடுத்த தடவை ஏகனாபுரத்திலேயே வந்து உங்களை பார்க்கறேன்னு சொல்றாருல்ல, இது எதற்காக சொல்றாரு? அதுல ஏதாவது அரசியல் இருக்கா? அரசியல் இல்லை. அடுத்து 11 மாசத்துல எலெக்ஷன் வரும். அப்போ ஓட்டு கேட்பதற்காக போகும்போது ஏகனாபுரத்தை ஒரு பிரச்சார பாயிண்டா போட்டு அங்கே போயிட்டு போவார். அதை இப்போது சொல்லி இருக்கிறார். எப்போ ஒரு வரேன்றது இன்னைக்கு சொல்லணும்ல, நான் இத்தனாம் தேதி வரேன்றதை சொல்லிட்டு போகணும்ல, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? அறிக்கையாவது கொடுப்பாரா? மாட்டார். அப்போது என்ன தேதிக்கு போவாருன்னு அவருக்கே தெரியாது. ஏன்னா அவர் இன்னும் படம் நடிச்சிட்டு இருக்கிறாரு. படம் ஷூட்டிங் முடியணும். ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு வைண்ட் அப் இருக்குது, ரிலீஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, ஆடியோ லான்ச் இருக்கிறது. படத்தை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து மஃப்ளர் போட்டு போய் தனியாக போய் பார்த்துட்டு வர வேண்டியது இருக்கிறது. அதற்கு பிறகு அதனுடைய வெற்றி விழா கொண்டாட வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் முடித்ததற்கு பிறகு அதற்கு பிறகு பொறுமையாக உட்காந்து அவர் பேச ஆரம்பிப்பார். அப்போ அவருக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த பக்கம் போயிட்டு வருவார். இதுதான் நடிகர்களுடைய அரசியல் வருகையால் ஏற்படக்கூடிய சாபமாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அவங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ போராட வருவாங்க. மக்களுக்கு தேவையான போது அவங்க போராட வர மாட்டாங்க. அவங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ வருவாங்க. பிரச்சனைக்காக தன்னுடைய கள அரசியல் இந்த பரந்தூர்ல இருந்து தொடங்குதுன்னு விஜய் சொல்றார். ஆனா அது அந்த பிரச்சனையுடைய ஆழம் இன்னும் ஆழமாக விஜய்க்கு சென்று சேரவில்லை, அதன் புரிதல் இல்லை அப்படிங்கிற பார்வைகள் எழறதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் இந்த விமான நிலையம் தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார அடிப்படையிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததா, இல்லை பிரச்சனைகள் இருக்கா கேட்கலாம். திரு ரகுநாதன், பரந்தூர் விமான நிலையம் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானது அப்படின்னு அமைச்சர் சொல்றாருல்ல, எந்த அடிப்படையில் அது பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? ஒரு பக்கம் இங்க இத்தனை கிராம மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. வணக்கம் அபிநயா. ஒரு விதத்தில் இன்றைக்கு திரு விஜய் அவர்களின் பேச்சு எனக்கு பிடித்திருந்தது. அது எந்த விதத்தில்னா, விமான நிலையம் வருவதை நான் எதிர்க்கவில்லை அப்படின்றது நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய ஒன்றுதான். மாற்றம் ஒன்றே மாறாது. இந்த காலகட்டத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசுகிறோம். அந்த மாற்றத்தை ஏற்கலைன்னா, ஒருபுறம் ஏற்றுக்கொண்டால் வேலை இழப்புகள் வரும், அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் வாய்ப்புகளே இழக்க வேண்டியிருக்கும். அத மாதிரி இன்றைக்கு இருக்கிற சென்னை விமான நிலையம் எந்த விதத்திலுமே தொழில் வளர்ச்சிக்கோ அல்லது இங்கு விமான நிலையத்தை உபயோகிப்பவர்களுக்கோ எந்த விதத்திலும் பலன் அளிக்கவில்லை. இருக்கிற வீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது வேற, புதுசாக ஒரு வீட்டை கட்டுவது வேற. இது வந்து கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டில் வருது, புதுசாக நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க, என்வாயன்மெண்டலி ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்லி இல்லை, எனக்கு முக்கியமானது என்னென்னா, இன்றைக்கு தமிழகம் வேலை வாய்ப்புகளை பெருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கா இல்லையா? நிச்சயமாக இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னா, வேலை வாய்ப்புகள் தமிழகத்தில் இருப்பவர்களுக்கு கொடுத்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அப்போ அது எந்த விதத்தில் வரும் அப்படின்னா, தொழில் வளர்ச்சியின் மூலமாகத்தான் வரும். 1 ட்ரில்லியன் கனவை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போது ஒரு பொருள் தமிழகத்திலே உற்பத்தி செய்து அதை வெளிநாடுகளுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ கொண்டு செல்ல வேண்டும் என்றால் ஒரு ஏர்போர்ட் அல்லது சீபோர்ட் நிச்சயம் தேவை. அப்போ ஏர்போர்ட்டில் இன்றைக்கு சென்னையினுடைய ஏர்போர்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் ஒரு கார்கோ வருவதை எடுப்பதற்கு 3 to 4 நாட்கள். என்னுடைய பொருள் உற்பத்தி செய்ததுக்கு அப்புறம் வெளிநாட்டிற்கு அதை அனுப்புவதற்கு 4 to 7 நாட்கள் ஆகிறது. கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் வேறு, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இல்லை. இரண்டாவது, இன்றைக்கு ஏன் கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கு 15,000 ரூபாய் விமான செலவு வருகிறது? யோசிச்சு பாருங்கள். இட்ஸ் அ டிமாண்ட் அண்ட் சப்ளை கேப் தான். இன்றைக்கு இருக்கிற விமான நிலையத்தில் இத்தனை விமானங்கள் தான் தரையிறங்கலாம், இத்தனை விமானங்கள் தான் மேலே எழும்பலாம். அப்படின்ற பொழுது நம்பர் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணுறது அதிகமாக இருக்கும் பொழுது கட்டுப்பாடுகள் வருகிறது, விலை ஏற்றம் வருகிறது. அப்போ நம்ம ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இங்கிருந்து பெங்களூருக்கு போய் நம்ம வந்து சான் பிரான்சிஸ்கோவுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். சான் பிரான்சிஸ்கோ அப்படின்றத இணைக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழகம் இருக்குது. இன்றைக்கு ஹைதராபாத்தும் பெங்களூரும் தமிழகத்திற்கு வர வேண்டிய முதலீடுகளை
இதன் மூலமாக கூட ஈர்ப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை பார்க்கிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியமான ஒரு விஷயம், அமைச்சர் சொன்னது அதை தான் நீங்கள் சொல்கிறீங்க. பட் அதுக்காக இந்த 13 கிராம விவசாயிகள் இருக்கிறாங்க, ஒரு 5000த்திற்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் இருக்குது, அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, அவர்கள் சமரசம் செய்யப்படுகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை மறுதளிக்க முடியுமா? இதில் சில விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்தாலும், இப்போ சென்னையில் மெட்ரோனுடைய திட்டங்கள் விரிவடைந்துட்டு இருக்கு. அப்போ அதனால் பாதிக்கப்பட்ட வர்த்தகர்களும் இருப்பார்கள், வீடுகளும் இருக்கும். ஒரு பிரிட்ஜு வருதுன்னா அதனால் சில ஏரியாக்கள் கையகப்படுத்தப்படும், ரோடு வருதுன்னா வருத்தப்படும். இது எல்லாமே வேறு வழி கிடையாது. அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இழப்பவர்களுக்கு வேண்டிய இழப்பீடு கொடுக்கப்படுகிறதா, வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறதா, அவர்களது வாழ்வாதாரம் மீட்டெடுக்கப்படுகிறதா என்று பார்க்கணும். இன்றைக்கு பரந்தூரை பொறுத்தவரை இந்த இடம் தேர்வு செய்வதை பற்றி நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி முதல்ல 4 இடத்தை தேர்வு செய்து அதிலே இருப்பதற்குள் ஒரு 5000 ஏக்கர் நமக்கு வேண்டும் என்றால் 40% நிலம் அரசிடம் இருந்ததனால் ஒரு 3000 சதுர ஏக்கர் மட்டும்தான் கையகப்படுத்த வேண்டிய நிலை இருந்ததால் பரந்தூரை செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தோம். இரண்டாவது, இதனால் பாதிப்பு ஏற்படுவது நிச்சயமாக ஏற்படக்கூடியது தான். பாதிப்பு இல்லாத மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த பாதிப்பு அடைந்தவர்களுக்காக குரல் எழுப்பியதற்கு விஜய்க்கு நிச்சயமாக நம்ம பாராட்டு விஜய் தெரிவிக்கிறோம். என்ன சொல்றாருன்னா, இந்த விவசாய நிலம் வேணாம், நான் விமான நிலையம் வேண்டான்னு சொல்லலை, நீங்க ஆரம்பிக்கும் போது அதை அப்ரிஷியேட் பண்ணீங்க, வேறொரு பக்கம் அமைச்சுக்கோங்க அப்படின்றாரு. இந்த அளவுக்கு நிலம் வேறு விவசாய நிலங்களை தொடாம தமிழ்நாட்டில் அதே போல ஒரு நகரத்தை ஒட்டிய ஒரு பகுதியில் இருக்குமா? விஜய் புரிதலோட சொல்றாரா இல்ல போற போக்குல சொல்றாரா? சில விஷயங்கள் அரசியல் சார்ந்து பேசுவதை நான் தவிர்த்து விட விரும்புகிறேன். இந்த விஷயத்தை பொறுத்தவரை வேறு எந்த இடமும் இந்த வசதிகளுடன் இல்லை என்பதுதான் வளர்ச்சிக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு லேண்ட் அக்விசிஷன், அதற்கு ஏற்ப இருக்கக்கூடிய லேண்ட் அக்விசிஷன், அந்த அடிப்படையிலேயே அந்த பார்வையிலேயே சொல்லுங்க. இன்னைக்கு பரந்தூரை எடுத்துக்கங்க, இருந்த 4 இடங்களுக்குள்ள எனக்கு என்னெல்லாம் லிமிடேஷன் எடுத்துக்கோங்க. இந்த இடத்த செலக்ட் பண்ணும்போது சென்னைக்கு அருகாமையில் இருக்கணும், ஈஸி கனெக்டிவிட்டி இருக்கணும், பக்கத்தில் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருந்தால் மெட்டீரியல் மூவ்மெண்ட்டு எனக்கு ஃபாஸ்டராக இருக்கும், வந்து போவதற்கு அங்கிருந்து பிரிந்து எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு செல்வதற்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், அந்த இடத்தை நமக்கு தேவையான முறையிலே அமைத்துக் கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்க வேண்டும். இவ்வளவுதான் வேணும் எனக்கு. இப்போ இந்த இடத்தை தேர்வு செய்யும் பொழுது இதில் இறங்குறவங்க எந்த பகுதியினாலும் தமிழகத்திலே ஒரு 6 மணி நேரத்திலிருந்து 7 மணி நேரத்துக்குள்ள சென்றடைய முடியும். இரண்டாவது, ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர் அல்லது காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 13 தொழில் மண்டலங்களுக்கு ஒரு 2 மணி நேரத்திலே இந்த சரக்கு விமானத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கு. நான்காவதாக பார்க்க போகும் என்றால் இதனுடைய கனெக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். நிச்சயமாக இதை ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு மெட்ரோ லைன் இருக்கணும். எப்படி கோலாலம்பூரில் அதனுடைய ஏர்போர்ட் 2 மணி நேரமாக இருந்தாலும் 39 நிமிடத்தில் KLIA எக்ஸ்பிரஸில் வர முடியுதோ அதே மாதிரி கட்டமைப்புகளை மாடர்னாக இருக்க வேண்டும், வசதியாக இருக்க வேண்டும், வாய்ப்புகளை பெருக்க வேண்டும் அப்படின்றத பார்க்கணும். டீசென்ட்ரலைஸ்டு ஒரு டெவலப்மெண்ட் இந்த சிட்டிக்கு தேவைப்படுது. இன்னைக்கு உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடு இருக்கிறதுனால தான் சென்னைக்குள்ள நம்மளால போய் வர முடியுது. இதுவே டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்கு. இப்போ நுங்கம்பாக்கத்திலிருந்து இங்கே வருவதற்கு எனக்கு கிட்டத்தட்ட 45 நிமிடம் ஆகிறது. அப்போ நீங்கள் பார்க்கணும், அப்போ ஃபியூச்சரில் ஒரு 5 வருடம் கழித்து ஒரு 8 வருடம் கழித்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். அப்போ பஸ் ஸ்டேஷனை கோயம்பேடுலேருந்து ஊருக்கு வெளியில் கொண்டு போகிறோம். இதனுடைய கட்டமைப்பு கொண்டு வருவதற்கு, அதை பழகுவதற்கு அல்லது அதில் சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கு சில நேரம் காலம் தேவைப்படத்தான் போகிறது. ஆனா தேவை இருக்கு, இந்த காலத்தினுடைய தேவையாக அது இருக்கு, கட்டாயமாக இருக்கிறது. எப்படி இவர் அவர்களுக்காக குரல் கொடுக்கிறாரோ அதே மாதிரி இதனால் பாதிக்கப்பட்ட சிறு குறு தொழில் வளர்ச்சிக்கும் அல்லது வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இவர் குரல் கொடுப்பார் என்று நம்புகிறோம். ஓகே. திரு மணிகண்டன் வீராசாமி, இப்போ பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடாது, ஆனால் விமான நிலையம் அமைக்கலாம், மாற்று இடத்தை அரசு தேட சொல்றாரு விஜய். மாற்று இடத்தினுடைய ஒரு ஏதாவது பரிந்துரை வச்சிருக்கிறாரா? ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்குதா?
ஒரு தீவிர அரசியல் களத்துக்கு வரக்கூடிய விஜய் அவர்கள் 910வது நாள்ல தான் இந்த விவகாரத்தை கையில் எடுக்கிறாரு. ஆனால் ஓராண்டு காலமாக இந்த அரசியலுக்கான முன்னோட்டங்கள், மாநாடு, கட்சி அறிவிப்பு இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு தேதி, காலம், நேரம் இதெல்லாம் பார்த்து அரித்மேட்டிக்கெல்லாம் பார்த்து அரசியல்ல களமிறங்கக்கூடியது ஏற்புடையதா இருக்குமா? இல்லை, முதல்ல அந்த போராட்ட காலத்துக்கு அவர் போய் மக்கள் பக்கம் நிற்கிறதே இங்கே நிறைய பேரால் ஏற்ற முடியல. இப்போ தோழர் இந்திரகுமார் தேரடி பேசுகிறாங்க, அவர் பத்திரிகையாளர்னு பேசுகிறாலும் தோழர் திமுகவோட ஆதரவாளர் தான், அனுதாபி தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் திமுகவுக்கு பிரச்சார பீரங்கியாக இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனால் தொடர்ச்சியாக எங்கள் தலைவர் தனிமனித தாக்குதல் நடத்துறதை ஒரு காலம் நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஒரு விஷயத்துக்காக போயிருக்காங்க, ஒரு பொதுவான விஷயம், போராட்ட காலத்தில் வந்தேன்னு சொல்கிறார் அவர். இதே ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் சென்னை மெரினா வழி நடத்தம் தான். நான் தெரியும் போராட்ட காலங்களில் எவ்வளோ வீரியமாக நடக்கும், இந்த பிரச்சனைலாம் தெரியும். இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஊடகத்துல உட்கார்ந்துகிட்டு தனி மனித தாக்குதல் பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன். பிரச்சனையோட மையப்புள்ளி பேசுங்க. நாங்க சொல்றேங்க, நாங்க சொல்றோம். வேலையா இருக்கு தொடர்ச்சியா ஊடகங்கள்ல உட்கார்ந்து தனிமனித தாக்குதல் தயவு தனி மனித தாக்குதல் பண்ணிட்டு இருக்கீங்க. பேசும்போது நான் அமைதியா இருந்தேன், அவர் பேசும்போது நான் குறுக்கிடவே இல்லை. நான் அமைதியா இருந்தேன். ஏன் நேரத்துல நீங்க பேசுறதுக்கு நாங்க பதில் சொல்லணும். நீங்க பேசுறதுக்கு நான் பதில் சொல்லணும். நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. தனிநபர் தாக்குதல். ஆமாங்க, நீங்க தொடர்ச்சியா தனிநபர் தாக்குதல் தான் பண்றீங்க. நீங்க பேசும்போது நான் பேசுறேன். நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. எது தனிநபர் தாக்குதல்? நான் பேசுனதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. நான் பதில் சொல்றேன். நான் பேசுனதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. சொல்லிட்டு பேசுங்க. இல்ல இந்த விவாதத்தை குயிக் பண்ணிக்கலாம். குற்றச்சாட்டு வைப்பீங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கேன். நீங்க தாங்க தனிநபர் தாக்குதல் விஜய் மாதிரி ஒருத்தரங்க பாலிடிக்ஸ் பண்றது கிடையாது. நீங்க திமுகவுக்கு பேசுங்க சார். நான் விஜய் மாதிரி ஒருத்தரங்க பாலிடிக்ஸ் பண்றேன். யாரங்க பண்றாங்க? முதலமைச்சர் போலேங்க வேங்கவேலுக்கு அரசியல் களத்துல எல்லா பார்வையும் வாங்குறாங்க. உங்க தலைவர் ஆளுங்கட்சி நான் கேக்குறேன். கொள்கை தலைவரை பத்தி ஆளுங்கட்சி கேக்குறாங்க. எங்க போனாரு? முதல்வர் போனாரா? அரசியல் விமர்சனத்துக்கு நடவடிக்கை எடுத்தாங்க. என்ன பேசுறீங்க நீங்க? விவாதத்துக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் அதுக்குள்ள வாங்க. நீங்க நான் என்ன தனிநபர் தாக்குதல் பண்ணேன்னு அவர் இப்ப சொல்லணும். நான் தனிநபர் தாக்குதலா நீங்க சொல்றீங்க. அவர் அந்த மக்களை சந்திக்கவே போல, அவர் கூட்டம் 3 லட்சம் வரும். இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் சொல்லுங்க? யார் சொன்னாங்க? தனிநபர் தாக்குதலா இதுக்கு பேரு? நீங்க எல்லாமே சேர்த்து தாங்க சொல்றீங்க. தனிநபர் தாக்குதலா? ஆமா, தனிநபர் தாக்குதல் தான் நீங்க பண்றீங்க. இதுவே தனிநபர் தாக்குதல் உங்களுடைய அரசியல் மெச்சூரிட்டி. அவர் குறுக்கிடுவாங்க. விமான நிலையம் அங்க அமைக்க கூடாதுன்னு உங்க தலைவர் சொல்றாரு இல்லையா? மக்கள் மேல் அக்கறை கொண்ட உங்க தலைவர் விஜய் எங்க பரந்தூர் விமான நிலையம் அமைக்க கூடாது சார், ஆனா தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கு அந்த விமான நிலையம் தேவை, வேற ஒரு மாற்று இடம் தேடிங்கன்னு சொல்றாரு. எந்த இடத்தை நீங்க தேடி வச்சிருக்கீங்களா? விஜய் வச்சிருக்காரா இடத்தை? சொல்லுவாரா? நான் சொல்றேங்க, 4 இடங்கள் தேர்வு பண்ணி கொடுக்குறாங்க. சென்னைக்கு அருகாமையில பன்னூர் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அது சென்னையில இருந்து 27 கிலோமீட்டர் 27 கிலோமீட்டர் இருக்கு. அதை புறக்கணிக்கிறாங்க. இது 62 கிலோமீட்டர்ல இருக்க இடத்துல நீங்க போய் அந்த இடத்த தேர்வு பண்ணி பண்றீங்க. இப்போ இது மத்திய அரசாங்கத்தோட திட்டம் தான். நாங்கள் சொல்கிறோம், பல காலமாக சொல்லிட்டு இருக்கோம், மத்திய அரசாங்கமும் திமுக அரசாங்கமும் கூட்டணியில் தான் இருக்காங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். அதை யாரும் கேட்கறதே இல்லை. இந்த நான் சொல்றேன் ஏன்னா இது எந்த விதமான அனுமதியும் கொடுக்காத ஒரு திட்டத்துக்கு இல்லைங்க, மக்கள் கிட்ட கருத்து கேட்கல, இன்னும் இந்த திட்டத்துக்கு முழுமையான அனுமதி எதுவுமே கொடுக்காத காலகட்டம் ஏன் இவ்வளவு அவசரம்? ஏன் நிலத்தை கையகப்படுத்தணும்னு சொல்லிட்டு பேசுறாங்க? சொல்லுங்க. யாருமே கையகப்படுத்தல. பேச்சுவார்த்தை தாங்க, பேச்சுவார்த்தையிலே சொல்றாங்க. உங்களுக்கு கையகப்படுத்துறதுக்கான வேலைகள் மக்களுக்கு ஆய்வறிக்கை போல அதை தான் நாங்க சொல்றோம். இருக்கு. நீங்க ஏன் கொந்தளிக்கிறீங்க கேக்குறேன். ஆமா, நாங்க பேசதான் செய்யணும். மக்கள் பக்கம் நாங்க நிக்கிறோம், நாங்க பேசதான் செய்யணும். தொடக்க கட்டத்திலேயே எப்படி நீங்க மக்களுக்கு இன்னும் தெளிவுபடுத்தல, மரத்து மேல ஏறி திட்டத்தை நீங்க சொல்லல, எதுவுமே சொல்லாதப்போ ஏன் பரந்தூர்ல தான் நீங்க வெப்பன் சொல்லிட்டு ஏன் அடம் பிடிக்கிறீங்கன்னு சொல்லி தான் நாங்க கேக்குறோம். நீங்க விமான நிலையத்தை வைங்க, நாங்க வேணாம்னு சொல்லல. ஏன் அது ஏன் பரந்தூர்ல மட்டும் தான் இத்தனை நீதிமன்றங்கள் எங்க சொல்றீங்க? எங்க ஏன் பன்னூர்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பன்னூர்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்களா? அந்த கமிஷன் உங்களுக்கு கொடுத்திருக்காங்களே, 4 இடங்கள்ல தேர்வு பண்ணிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு அதுக்கு பின்னாடி அரசியல் ஆதாயம் இருக்கு. அதுக்காக நீங்க பரந்தூர் தேர்வு பண்றீங்க. குற்றச்சாட்டு சொல்றீங்கல்ல, அதற்கு பின்பு அரசியல் ஆதாயம் இருக்குன்னு விஜயோ நீங்களோ சொல்றீங்கன்னா அது என்னன்னு சொல்லுங்க. ஆமாங்க, பக்கத்துல அரசியல் ஆதாயம் இருக்குங்க. பக்கத்துல இருக்கு பாருங்க, 5000 ஏக்கர் சொல்றீங்க. என்ன சொல்லுங்க? ஒரே நிமிஷம் இருங்க. 5000 ஏக்கர்ல நீங்க பரந்தூர் விமான நிலையத்தை நீங்க அமைக்கிறீங்கன்னா
அதை சுற்றிலும் பெரிய நிறுவனங்கள், நான் அதை வந்து பேர் சொல்ல விரும்பல, பெரிய நிறுவனங்கள் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க, மக்கள்கிட்ட இருந்து குறைந்த விலையில ஏமாத்தி வாங்கியிருக்காங்க, நிலங்களை வந்து வாங்கியிருக்காங்க. ஏன் நீங்க அதான் பரந்தூரை விட்டு நீங்க முன்னாடி வாங்கலாம், 62 கிலோமீட்டர் நீங்க போறவங்க சிட்டிக்குள்ள வாங்கலாம், 27 கிலோமீட்டர்ல உங்களுக்கு இருக்க பன்னூர் இருக்க, பன்னூர் ஏன் நீங்க விடுறீங்க? அப்ப நீங்க வந்து தெளிவான அறிக்கை வந்து இதுல வந்து கொடுக்கல, மக்களுக்காக நீங்க வந்து மக்களுக்காக செயல்படுறீங்களா? நீங்க வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கணும். ஃபியூச்சரிஸ்டிக்கா தான் மேடம் யோசிக்கிறோம். அப்படின்னா நாங்க வந்து இது வரவே கூடாதுன்னு சொல்லல, நாங்க வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, நாங்க தடுக்கவும் இல்லையா இந்த இடத்துல வேணாம். அதுவும் அந்த மக்கள் வந்து தொடர்ச்சியா போராடுறாங்க. இப்ப நீங்களே சொல்றீங்க 910 நாட்களா அந்த மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. அங்க நீர் ஆதாரங்கள் இருக்கு. சென்னை ஏற்கனவே நம்ம சொல்றோம் நம்ம எவ்வளவு பெரு வெள்ளங்களை நம்ம வந்து சந்திச்சிருக்கோம். இதுக்கு பின்னாடி பல்வேறு 910 அன்வேஷன் படம் மாதிரி அந்த நம்பர் வர வரை காத்துட்டு இருந்தீங்களா? சுயமடுத்தி கேட்க மாட்டேன், நீர்நிலைகளை அழிக்கிறீங்க. ஏற்கனவே சென்னை முழுக்க வந்து வெள்ளக்காடா தான் மாறிட்டு இருக்கு. திருப்பி நீங்க அழிச்சு இன்னும் வந்து மோசமான நிலைமை தான் நம்ம சந்திப்போம். எல்லாருக்கும் சேர்த்து தான் நாங்க இதை சொல்றோம். நாங்க இது தாவேகா மட்டும் இதை வந்து பேசல. ஏன் திமுக பாதிக்கப்படுதுன்னு கூட்டணி கட்சிகள் வந்து எதுக்கு தான் செய்றாங்க? பாராட்டிற்குரியது. சென்னை வெள்ளத்துக்கும் அதுக்கு என்னதான் சம்பந்தம்? சென்னை அறிக்கை பார்த்தீங்கல்ல, பூவில்கள் நண்பர்கள் வந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதுலயே அவங்க வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க, நீங்க அந்த இடத்துக்கெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணீங்கன்னா அதோட வெள்ளம் வந்து சென்னையை பாதிக்கும்னு சொல்றாங்க. நீங்க ஆய்வறிக்கைகள் வந்து பல்வேறு அறிக்கைகள் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க அதுக்கு மாற்று இடம் சொல்லுங்க, மாற்று சிந்தனை வைங்கன்னு தான் சொல்ல மாட்டேன். நம்ம அந்த திட்டமே வேணான்னு சொல்ல, அந்த பரந்தூர்ல வேணான்னு தான் நம்ம சொல்றோம். இதுதான் நம்ம நிலைப்பாடு. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் வந்து இவர் போனதுக்காக இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு சொல்றாருல, தோழர் சொல்றாருல, அந்த மண்டபத்துக்கு ஏன் போறது எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு ஏன் தடுக்கிறாங்க? ஊருக்குள்ள போறது ஏன் போலீஸ் வந்து ஏன் போலீஸ் பண்ண முடியாது? பயம் உங்களுக்கு? ஏன் பயப்படுறீங்க? என்னன்னா ஏகனாபுரம் மக்கள் அந்த கிராமத்துக்குள்ள போறதுக்கு அனுமதி இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொன்ன பேசினாரு. ஆமாங்க, அது ஊருக்குள்ள போறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. நான் இவர் சொன்ன மாதிரி நாங்க முன்னேற்பாடு பண்ணிட்டு தான் நாங்க வந்து அனுமதி கேட்டுட்டு தான் நாங்க வந்து போறோம். அப்படி இருந்தும் தடுக்கப்படுகிறார். ஏன் தடுக்கப்படுறாங்க? போய் சந்திக்க வேண்டியது மத்த தலைவர்கள் வந்து ஈஸியா போய் ஆக்சஸ் பண்ண முடியுது. இவர் ஏன் நீங்க வந்து தடுக்கிறீங்க? இன்னொன்னு பண்ணா எப்படி? எதுங்க? மண்டபத்துல போய் மக்களை கூப்பிட்டு இதற்கு முன்னால என்ன ஃபார்முலால ஒரு அரசியல பண்ணீங்களோ, பொதுவெளியில நாங்க கேக்குறோம், நீங்க தான் அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க. பொதுவெளியில சந்திக்கிறதுக்கு அம்பேத்கர் திடல்ல நாங்க சந்திக்கிறோம், அதுக்கு நீங்க அனுமதி இல்ல. ஒரு தனியார் மண்டபத்துல சந்திக்கிறோம், அதுக்கு எதுக்கு அனுமதி கேட்டீங்க? வந்து அனுமதி இல்ல, போக வேண்டியதுதானே. ஏங்க நாங்க கேட்டுட்டு போறோங்க, கேட்காம போறோங்க, அது வந்து பிரச்சனை இல்லங்க. கொடுக்க வேண்டிய காவல்துறை ஏன் கொடுக்கல? ஏன் மறுக்கறாங்க? அந்த இடத்துல ஏன் தடுக்கறாங்க? அந்த இடத்துல எதுக்கு தடுக்க வேண்டிய அவசியம் பொதுவெளி? அந்த பொதுவெளிக்கு போறதை யாரும் தடுக்க முடியாது. நீங்க வண்டி எடுத்துட்டு போக வேண்டியதானே. யார் உங்களை தடுத்தா? எதுக்கு நீங்க போலீஸ் போனீங்க? கேட்டுட்டு போகும்போதே நீங்க உள்ளுக்குள்ள போக விட மாட்டீங்க. எதுக்கு கேட்க போறீங்க? அனுமதி கொடுத்துருவீங்களா நீங்க? அம்பேத்கர் திடல் பொதுவெளி, அததாங்க கேக்குறோம். இல்ல போக வேண்டியதெல்லாம் மத்தவங்க எல்லாம் நீங்க அனுமதிக்கிறீங்க, ஏன் எங்க தலைவரை நீங்க அனுமதிக்க மாட்டீங்க தான் நாங்க கேக்குறோம். அந்த ஒருமையில வர்றவன் யாரு? மத்தவன் சொல்ல, மற்றவர்கள் சொல்றோம் நாங்க. 35 தலைவர்கள் போயிருக்காங்க, நீங்களே சொல்றீங்க. 35 பேர் போயிருக்காங்க. நெருக்கடி ஏன் இவர் கொடுக்குறீங்க? 35 பேர் போனாங்க. ஆமா, வண்டி ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. தோழர் திரும்ப போனாரே, எனக்கு தெரியும். வண்டி எடுத்தாங்க, நேரா ஏகனாபுரம் போனாங்க, உள்ள போயிட்டாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க வண்டி ஏன் ஏகனாபுரத்துக்கு தனியா கிளம்பி போகலன்னு கேக்குறேன். எங்க போக தயாரா தாங்க, நீங்க எங்க போக விடுறீங்க சொல்லுங்க. நீங்க தான் காவல்துறை வச்சு தான் நீங்க அடக்குமுறை பண்றீங்களா? நீங்க எங்க போறீங்க? ஒரு 10 செகண்ட் கொடுங்க எனக்கு. ஏகனாபுரம் தடை செய்யப்பட்ட பகுதியா? கிடையாது. 144 போட்டிருக்கா? கிடையாது. அது நீங்க தான் சொல்லணும். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அம்பேத்கர் திடலுக்கு போறதுன்னா உங்க ஷிஃப்ட் கார் எடுத்துட்டு விஜயும், புஷி ஆனந்தும், வெங்கட்டும் நீங்களும் சேர்ந்து கூட கிளம்பி போயிருந்தீங்கன்னா யாரும் உங்களை தடுக்க போறது கிடையாது. நீங்க போய் போலீஸ்ட நான் வந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்து மண்டபத்துல வச்சு ஃபங்க்ஷன் நடத்திக்கிறேன்னு கேட்டுட்டு போலீஸ் வந்து எத்தனை பேர் கவுண்ட் கேக்குறாங்கன்னா நான் சொல்றேன். இல்லாத நீங்க வந்து திருப்பி இந்த மாதிரி நீங்க பேசுறது ஏங்க? உங்க அனுமதி கேட்டதே நடவடிக்கை தானே சொல்ல முடியும். நீங்க அனுமதி கேட்டதே என்கிட்ட வைக்கிறீங்க. அனுமதி கேட்டிருக்கீங்க, நீங்க ஏன் விடறதா நாங்க திருப்பி கேக்குறோம். அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு குற்றச்சாட்டு உங்க தலைவர் பேசுறாரு. போறதுக்கு விஜய் யார்ட்டயாவது அனுமதி கேட்டிருக்காரா? ஒரு டவுட். ஒரு நிமிஷம். சென்னை ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு யார்ட்டயாவது அனுமதி கேக்குறாரா? இல்ல. ஏன்னா அது பொது இடம். அதே போல அம்பேத்கர் திடல்ல போராட்டம் நடக்குதுன்னா அது பொது இடம். வண்டி எடுத்துட்டு போறதுக்கு பதிலா எதுக்கு டிஜிபிக்கும் கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் லெட்டர் போட்டு பாதுகாப்பு கேட்டீங்க? நாங்க வந்து கேக்குறோம், மக்கள் உங்க பக்கத்துல வந்துட கூடாதுன்றதுக்காக பாதுகாப்பு கேக்குறீங்க. மக்களோட தாங்க அவர் நிக்கிறாரு. அவரு நீங்க எங்க போனீங்க? 1000 நாளா எங்க போனீங்க? வேங்கவேல் போலாமா? அது சொல்லுங்க. நீங்க வேங்கவேலுக்கு தாவேக்கா போய் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்றத பார்த்தேன். நாங்க போக தாங்க செய்வோம். நாங்க போறோம். நேத்து கூட விஜய் போயிருந்தாரு நினைக்கிறேன். இந்த விவாதத்துக்கு நீங்க வாங்க. நீங்க வந்து இந்த இன்னைக்கு வான்றீங்க இல்லங்க. அரசாங்கம் இது வந்து எல்லாருக்குமான நடைமுறை வந்து இவருக்கு வந்து கிடையாது. நீங்க வந்து தொடர்ச்சியா வந்து பாத்துட்டீங்க. மாநாடுல ஆரம்பிச்சு இது வந்து பாராளுமன்ற இதுக்கான விளைவுகள் நிச்சயமா 2020 தொடர்பாக விமர்சிக்கிறீங்க. நீங்க திமுக எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கற ஒரு முனை போக்குல இந்த விஷயத்தை மேல் எடுத்து செல்றீங்க அப்படின்றாங்க.
இல்ல நாங்க என்ன சொல்றேன்னா ஒரு மக்களை பார்க்கறதுக்கு அவர் வந்து போறாரு, அதுக்கு ஏன் அந்த தடைன்னு தான் நாங்க கேட்கிறோம். அவர் மக்களை போய் சந்திச்சுட்டு வர போறாரு, அதுக்கு ஏன் இவ்வளவு தடை, ஏன் இவ்வளவு வந்து நெருக்கடி கொடுக்கணும்? அவர் வந்து போய் சந்திக்க போறாரு. சார் நான் ஒண்ணே ஒன்று மறுபடியும் கிளியரா சொல்றேன், எதுவுமே இல்லாத நேரத்துல போலீஸ்ட்ட போய் ஐயா நான் உள்ளே வருவதற்கு அனுமதி வேண்டும்னு நீங்க கேட்டது இல்ல. நீங்க கேட்டது எங்க வீனஸ் மண்டபத்துல நடத்துறதுக்கு பெர்மிஷன் கேட்டீங்க. ஆமாங்க, அதுல என்ன தவறு இருக்கு? ஒரு நிமிஷம், நாங்களும் கூட்டம் நடத்தி இருக்கிறோம். கூட்டம் நடத்துறதுன்னா போலீஸ் பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷன்ல போய் இந்த அரங்கத்துல இத்தனை பேர் சொல்லி கொடுக்காதீங்க, நடைமுறை எங்களுக்கும் தெரியுங்க. எங்களுக்கு தெரியும் நடைமுறை, எங்களுக்கு தெரிஞ்சதுனால சொல்லி கொடுக்காதீங்க, நடைமுறை எங்களுக்கு நல்லாவே தெரியும். மண்டபத்துல நடக்கிறதுக்கான பெர்மிஷன் கேக்குறதுக்கு போலீஸ்ட்ட போனீங்க. என்னோட டவுட் என்னன்னா அம்பேத்கர் திடலுக்கு போக முடியலன்னீங்களே, அம்பேத்கர் திடலுக்கு போவதை போலீசால் தடுக்க முடியாது. நீங்க மாவட்ட நிர்வாகத்தை கேளுங்க, எங்க கிட்ட கேட்காதீங்க. நீங்க வந்து காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகத்தை கேளுங்க, அவங்க தான் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். நீங்க போலீஸ் கேளுங்க, மாவட்ட நிர்வாகத்தை கேளுங்க, எங்க கிட்ட கேட்காதீங்க. ஓடி அடையாது இன்னைக்குள்ள. நாம் இன்னும் வேறு பார்வைகளையும் பெற விரும்புகிறேன். திரு வன்னியரசு, விஜய் செய்யக்கூடிய அரசியல் எப்படிப்பட்டதாக இருக்குது? உண்மையாலுமே மக்கள் மீது அக்கறை கொண்டு அவர் சென்று பார்த்தார். அவர் சொன்ன பல விஷயங்கள், விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. மற்றொரு பக்கம் இது மாதிரி எங்களுக்கு அனுமதி கொடுக்கல, மக்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல என்பது போன்ற விஷயங்களை ஒரு திமுக எதிர்ப்பு அரசியலாக தனக்கான ஒரு ஸ்டண்டாக பயன்படுத்திக்கிற பார்க்குறாரோ அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் எழுது. தவகனுடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் ஒரு 12 மணி நேரம் 12 நிமிடம் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் தான் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். அந்த 12 நிமிஷம் பேச்சையும் நம்ம இன்னொரு முறை கூட நம்ம வந்து கேட்கலாம் அந்த பேச்சை. இப்போ மொத்தம் வந்து அங்கே வந்து 5776 ஏக்கர் வந்து இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்காக எடுக்கிறாங்க. 20 கிராமங்களை சேர்ந்த நிலங்கள், அது 13 ஏரிகள் அதில் வந்து பாதிக்கப்படுது, 13 கிராமங்கள் வந்து அதில் பாதிக்கப்படுது, ஏகனாபுரம் பாதிக்கப்படுது, பரந்தூர் பாதிக்கப்படுது, என்ன அதில் ஊர்கள் நிறையா வந்து 13 ஊர்கள் பாதிக்கப்படுது. அந்த கிராமங்களை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேலே வந்து நீங்கள் சொன்னது போல 910 நாட்களாக அந்த மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த போராட்டம் நடத்துவது வந்து அவர்கள் வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் போகுது, எங்களுடைய விளைநிலங்கள் போகுது, எங்களுடைய ஏரிகள் போகுது, கம்மன் கால்வாய் போகுது, எல்லாத்தையும் அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து இதை வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ச்சியாக சொல்கிறது. அப்போ இந்த பின்னணியில் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் பேச்சு அந்த மக்களுடைய சிரமங்களோ விளைநிலங்கள் பாதிக்கப்படுவது குறித்தோ அல்லது வந்து அங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் குறித்தோ அவர் பேசலாம். அதையும் பேசுகிறாரு இல்லை, அது என்ன பேசுகிறாரு அப்படின்னா விளைநில விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. விவசாயிகள் பாதிக்கப்படுறது அப்படின்னா ஒன்றிய அரசு, நான் சொல்ல வந்த கருத்து அதுதான். அவர் வந்து இந்த பேச்சின் மூலமாக அவர் வந்து ஒரு 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 திட்டமிட்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். மக்களுக்காக நிற்கிறது அவர் வந்து பேசுகிறாரு அப்படிங்கிறத தாண்டி இப்போ விவசாயிகள் பிரச்சனை தான் அப்படின்னா இப்போ ஓராண்டுகளுக்கு மேலே டெல்லியில் வந்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க. டெல்லி பாஜக அரசு வந்து வேளாண் திருத்த சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து அந்த சட்ட திருத்தங்கள் குறித்து வந்து விவசாயிகள் போராட்டம் நடத்தும் பொழுது நடிகர் பிரகாஷ்ராஜ் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு ட்வீட் போட்டு அந்த போராட்டம் வந்து வெல்லணும் அப்படின்னு சொல்லி படுறாரு. இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற நடிகர் சித்தார்த்து கூட வந்து அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக வந்து விஜய் தெரிஞ்சிருக்காதுன்றீங்களா அந்த போராட்டம் நடந்தது? இல்லை, அதுதான் கேட்குறேன் நான். தெரியப்படுத்தப்படலைன்றீங்களா? உண்மையாகவே விவசாயிகள் மீது விவசாயிகளுடைய பிரச்சனை பற்றி பேசணும்னா முதல்ல வந்து எங்கே தொடங்கணும் அப்படின்னா விவசாயிகள் பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து ஓராண்டுகளுக்கு மேலே போராட்டம் நடத்தினாங்க. அதில் வந்து ஆயிரக்கணக்கான பேர் இறந்தாங்க. குளிரிலும் அந்த நடு ரோட்லையும் வந்து நின்று விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க. அப்போ விவசாயிகள் தொடர்பான நிலைப்பாட்டில் அவருக்கு ஒரு செலக்டிவாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். நான் இப்போ அவர் என்னன்றாருன்னா கவர்மெண்ட் வந்து செலக்டிவாக இருக்குது, அரிட்டாப்பட்டிக்கு ஒரு நியாயம், பரந்தூருக்கு ஒரு நியாயமா? இல்லை, அதுதான் நான் என்ன கேட்குறேன், அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் குறித்து வந்து அரசு வந்து தெளிவாக வந்து தீர்மானம் போட்டாங்க. அங்கே தீர்மானம் போட்டுங்க, ஏன் இங்கே தீர்மானம் போடல, அங்கே போடக்கூடாதுன்னு சொல்கிறாராங்கிறது என்னுடைய பார்வை. அதை வரவேற்கிறார். இல்லை, இல்லை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த பரந்தூர் விமான நிலையம் குறித்து வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் வந்து அந்த மக்களை அப்புறப்படுத்துவதை முதல்ல வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து கடுமையை எதிர்க்கிறோம். இதை வந்து நீங்கள் அப்புறப்படுத்தக்கூடாது, ஏன்னா அந்த மக்களுடைய பாதுகாப்பு வரும். நீங்கள் சொந்த மண்ணில் இருந்துட்டு மக்களை நீங்கள் அகதிகளாக அனுப்பிட்டு நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பேசலை. அவர் வந்து இதை பற்றி பேசலை. அவர் வந்து திமுக அரசு அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற இடத்த நோக்கி தான் அவர் நகர்றாரு. அந்த இடத்துல கூட வந்து இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறது அப்படிங்கிறத தாண்டி திமுக அரசு எப்படி வந்து செயல்படுது அப்படிங்கிற எங்களுக்கு அனுமதி தரல. அவர் வரும்போதே வந்து ஒரு பிரச்சாரமாக தான் வர்றாரு. அவங்க கொடியை பிடிச்சிட்டு இது வந்து மக்களை பார்க்கறதுக்கான பார்வையாக இல்லை,
அவர் வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து பிரச்சாரம் பண்ணுற மாதிரி கொடியை பிடிச்சிட்டு தான் வராரு. அப்போ மக்கள் பிரச்சனையை அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலை. நான் எங்கள் பார்வை அதை நாங்கள் அந்த மண்ணுக்கு போயிருக்கிறோம். அதே அம்பேத்கர் திடலில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அவரோட நாங்களும் போயிருக்கிறோம். அந்த இடத்துல இந்த மக்களுடைய பிரச்சனை வந்து பரந்தூர் விமான நிலையம் கூடாது, நாங்கள் இங்கே வேணாம்னு நாங்கள் சொல்லலை. அவர் சொல்கிறது மாதிரி நாங்கள் சொல்லலை. எந்த இடத்துல நீங்கள் வந்து சென்னையை சுற்றி மரியாதைக்குரிய ரகுநந்தன் அவர்கள் சொன்னார், சென்னையை சுற்றி எங்காவது ஒரு இடத்துல நீங்கள் சொல்ல முடியுமா? நீர்நிலைகள் இல்லாத பகுதியை நீங்கள் சொல்ல முடியுமா? எங்கே நீங்கள் சொல்லுவீங்க? எல்லா பகுதியிலும் மக்கள் பாதிக்கப்படுற பகுதியாக தான் இருக்குது. இங்கே வேணால் நீங்கள் எங்காவது நடத்திக்கோங்கன்னு எங்கே போய் நீங்கள் வந்து பரந்தூர் விமான நிலையம் நடத்துவீங்க? இங்கே அரசு வேலைவாய்ப்புன்னு சொல்கிறாங்க. அரசு வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும்? அதுவே நீங்கள் அதானி கொடுக்கப்படுற துறைமுகம் தான், இது விமான நிலையம் தான். நீங்கள் வந்து அது தனியாருக்கு தான் கொடுக்க போகிறீங்க. இப்போ எல்லாம் விமான நிலையங்கள் எல்லாமே தனியார் மயப்படுத்திட்டாங்க. கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு ஒரு தனியார் நிறுவனம் வரலாம், அதை கட்டலாம். அது விமான நிலையம் வந்தா அதை சுத்தி ஒரு எக்கனாமிக்கல் ஜோன் வந்து உருவாகும். அதன் வாயிலாக தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு அதிகரிக்குங்கிற அதுவே வந்து ஒரு கண்துடைப்பு தான். நீங்கள் வந்து அது வந்துச்சுன்னா ஒரு பெரிய தொழில் வளர்ச்சி இருக்கும். அப்படின்னா நீங்கள் வந்து நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் கொண்டு வரும் பொழுது அங்கே வந்து எல்லாரும் நிலக்கரி நிறுவனங்களுக்கு வந்து நிலங்களை கொடுங்க, உங்களுக்கு வேலைவாய்ப்பை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்திட்டாங்க? இது திருச்சியில் வந்து மதுரையில் விமான நிலையங்கள் 1300 ஏக்கர் அந்த நிலப்பரப்புக்குள்ள ரொம்ப கன்ஜஸ்டடா இவ்வளோ வளர்ந்த ஒரு சென்னை போன்ற ஒரு நகரத்தில் ஒரே ஒரு விமான நிலையம் செயல்பட்டு இருக்குன்னா தேவை இருக்குங்கிறத மறுக்க முடியுமா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இங்கேருந்து தான் வந்து அமெரிக்காவுக்கு போகணும், இங்கேருந்து பெங்களூர் போய் தான் போகணும் அப்படிங்கிறது எத்தனை % போகிறாங்க? என்ன நீங்கள் இவ்வளவு மக்களை நீங்கள் வந்து காலி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அங்கே வந்து ஒரு விமான நிலையம் அமைக்கிறது அப்படிங்கிறதே வந்து மக்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது. அது வந்து ஒன்லி பேசஞ்சர் ஏர்போர்ட்டுக்காக மட்டும் அவங்க சொல்லலை, தொழில் ரீதியாக சரக்கு போக்குவரத்திற்கும் தேவைப்படுகிறது. இந்த கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டுங்கிறது இந்தியா முழுக்க 21 இடங்கள்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு. நாடு முழுக்கவே இது தேவையாக. அதுதான், அதாவது வளர்ச்சி அப்படிங்கிறது யாருக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. மக்களுக்கான வளர்ச்சியா? மக்களுக்கான வளர்ச்சி அதில் இல்லையே. நீ சொந்த மண்ணை விட்டு நீங்கள் அகதியாக்க போறீங்க, இதுல என்ன அவங்களுக்கு என்ன வளர்ச்சி இருக்க போது? அவங்களுடைய விளைநிலங்கள் பாதிக்கப்படுது, அவங்க எங்க போய் இருக்க போறாங்க? எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கும் வளர்ச்சிக்கும் ஏதோ ஒரு நிலத்தை லேண்ட் அதைத்தான் கேட்குறேன். நீங்கள் நிலம் வந்து நீங்கள் வந்து இவ்வளவு விவசாய நிலம், அதற்காகத்தானே சட்டத்தில் தளர்வுகளும் ஏற்படுத்தியிருக்காங்க. கவர்மெண்ட் தேவையானால் நிலங்களை எடுத்துக்க முடியுங்கிறதுக்கு லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் எல்லாம் இருக்குல்ல. அதாவது என்னன்னா, அது இல்லாம எப்படி வளர்ச்சி? இவ்வளவு விவசாய நிலங்களை வந்து நீங்கள் அழிச்சிட்டு எதை வளர்க்க போறீங்கன்னு நான் கேட்குறேன். விமான நிலையத்தை கொண்டு வந்து யாருக்காக நீங்கள் அதை வந்து கொண்டு வரீங்கன்னு தான் கேட்குறோம். அதை பற்றியெல்லாம் அவர் பேசலைன்னு சொல்கிறேன். நாங்கள் ஒரு ஃபோக்கஸாக அவர் வந்து என்னன்னா ஒன்றிய அரசியலுக்கு இன்னும் அவர் பேசுவதற்கு இன்னும் இது சார்ந்த புரிதல் இல்லை, ஆழமான புரிதல் இல்லை. அது குறித்து நான் வந்து அதுக்குள்ளே நான் போகலை. அவர் வந்து 2 செய்தி நான் இதில் சொல்ல. ஒரு 12 மணி நேரம் பேச்சை வச்சு விஜய் ஜட்ஜ் பண்ண, 12 மணி நிமிடங்கள் பேச்சை வச்சு நம்ம வந்து அதுதான் சொல்கிறேன். அவருடைய அந்த வந்த துணி ஒரு ஷூட்டிங்கான ஒரு துணியாக தான் நான் பார்க்குறேன். நான் ஒரு எலைட் அரசியலில் இருந்து அவர் ஃப்ளைட் அரசியலுக்கு வந்திருக்கிறார். ஓகே, பரந்தூர் ஃப்ளைட் அரசியலை வந்து முன்னெடுக்கிறார். பனையூர்லேருந்து பரந்தூருக்கு பறந்துருக்கிறாரு. இவர் ஒரு ஸ்டெடியாக ஒரு இடத்துல நின்று ஒரு பிரச்சனையை பேசுவாரானா அப்படி இல்லை. இதற்கு முன்பு வந்து அவர் வந்து அண்ணா ஹசாரே வந்து ஊழல் எதிர்ப்பு டெல்லியில் போராட்டம் நடத்திட்டு இருக்கும்போது இவர் போய் ஆதரவு தெரிவித்தார். அதுக்கப்புறம் ஊழல் பற்றி அவர் பேசலை. அவர் எப்போ தேவைப்படுதோ ஊடகவியலாளர் மரியாதைக்கு இந்திரகுமார் சொன்னது போல் அவர் எப்பாவது தேவைப்படுற விஷயங்களை பேசுகிறாரு. இப்போ இந்த பிரச்சனையில் கூட நீங்கள் அரசு வந்து ஒன்றிய இது தமிழ்நாடு அரசு மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மழை வெள்ளம் இங்கே பாதிக்கப்படுது, மழை வெள்ளத்துக்கு இந்த மழை வெள்ளம் போது இந்த அரசு ஒன்றும் செய்யலைன்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் வந்து தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசில் வந்து மழை வெள்ளம் பாதிப்புக்கு நீங்கள் வந்து 2000 கோடி ரூபா நிதி கேட்டாங்களே, நீங்கள் பேசியிருக்கலாம்ல. தமிழ்நாடு அரசு 2000 கோடி நிதி கேட்குறாங்க, நிவாரண நிதி கேட்குறாங்க, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒன்றிய அரசு கூட நீ ஒன்றிய அரசுக்கு எதிராக நீங்கள் பேசியிருக்கணும். வந்திருக்கிறாரு, உள்ள இருந்தாலும் அரசியல் பண்ணாலும் தப்புன்றீங்க, வெளியில வந்தாலும் தப்புன்றீங்க. செலக்டிவாக சொல்கிறாருன்னு சொல்கிறேன் நான். அவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து நான் ரொம்ப முக்கியமான செய்தி சொல்ல வரேன் இதில். இப்போ வந்து இந்த அரசு திராவிட மாடல் அரசை எதிர்ப்பதற்கு பல்முனை தாக்குதல்களை உருவாக்குறது யார் அப்படின்னா, நான் இது சொல்கிறதுலேருந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ வந்து திராவிட ஆதரவு என்கின்ற பெயரில் ஒரு இயக்கத்தையோ அல்லது ஒரு கட்சியோ, திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிற பேரில் வந்து நாத்தாக்கா போன்ற அமைப்பையோ உருவாக்கி இந்த ஒரு கூட்டு
தாக்குதல், கூட்டுமுனை தாக்குதல். விஜய் போன்றவர்கள் திராவிட ஆதரவுங்கிற அடிப்படையில் திமுகவை எதிர்ப்பதற்காக இறக்கப்பட்டவர்கள் அப்படின்றீங்க. அதுதான் அவங்களுடைய அஜெண்டா. நாத்தாக்கா சீமான் போன்றவர்கள் வந்து திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிற பேர்ல வந்து ஒன்றிய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும் ரெண்டு பேர்த்துக்குமே சொல்றேன் இந்த நீங்க அந்த இதை நீங்க அதனுடைய அளவுகோல் பாருங்களேன். நீங்க ஒன்றிய அரசினுடைய வரும்பொழுது நீங்க வந்து வெளிப்படையாக என்னென்ன பேசுறாரு, தமிழ்நாடு அரசை பத்தி பேசும்போது என்ன பேசுறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து வெளிப்படையாக பார்க்கலாம். என்னன்னா முழுக்க ஒரு புனைந்து இவர் வந்து இந்த இடத்துல வந்து இறக்கி விடணும் அப்படிங்கிற இடத்துல தான் நகர்த்துறாங்களே ஒழிய அந்த மக்களுடைய பிரச்சனை பேசியிருக்கிறாருன்னு தான் கேட்குறேன். என்னுடைய கேள்வி, மக்களுடைய பிரச்சனையை ஃபோக்கஸாக நாங்கள் இப்போ சொல்கிறோம், இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க, அவங்கள அகதியாக்க போகிறாங்க, அவங்களுடைய ஏரி போகுது, அவங்க நிலங்கள் போகுது, அவங்களுடைய நிலைமை வாழ்வாதாரமே போகுது, இது எல்லாமே வந்து நீங்கள் முழுக்க அந்த மக்களுடைய பிரச்சனையை பேசலைன்னு சொல்கிறேன். நான் பேசியிருக்கணும்ன்றேன் நான். சரி, ஓகே. பாக்கி உங்களுடைய பார்வை என்ன? விஜய் மக்களுடைய பிரச்சனையெல்லாம் பேசலை, இது ஒரு ப்ராஜெக்ட். அவர் வந்து அரசியல் ப்ராஜெக்டுக்காக ஒரு 12 நிமிஷத்தை ஒதுக்கி வந்து ஒரு கேரவனில் நின்று பேசிட்டு போயிருக்கக்கூடிய ஒரு அரசியல், ஒரு பாலிடிக்ஸ். அவர் ஒரு முழுமையான அரசியல்வாதியாக வந்தாரா இல்லையாங்கிற விவாதத்துக்கு நான் போக விரும்பலை. தனிப்பட்ட முறையில் அவர் பாராட்டுறது, புகழுதல், எழுதல் அதுவும் எனக்கு தேவையில்லை. முதல் முறையாக அவர் களத்தில் இறங்கி இருக்கிறார். மாநாடு நடத்தினார் இதுக்கு முன்னாடி. இப்போ அவர் களத்தில் இருக்கிறார். களத்தில் இறங்கியதற்காக வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். ஒன்று. ரெண்டாவது, எல்லாரும் பல்வேறு கருத்துக்கள் சொன்னாங்க. நான் யாருடைய கருத்தையும் நான் முரண்படவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. எனக்கு அது இம்மெட்டீரியல். சரி, என்னை பொறுத்தவரையில் நான் சொல்கிறேன்னா, இவ்வளவு அனுமதி தேவையான நம்ம அன்புக்குரிய தம்பிகள்லாம் சொன்னாங்க. என்ன கேட்குறார் அனுமதி கேட்டார், கொடுத்துருக்கலாமே. ஏன் அவர் பிரச்சாரம் பண்ற மாதிரி பிரச்சார வாகனத்துல எல்லாம் போறாரு, இறங்கி மக்களா நடந்து போயிருந்தா அம்பேத்கர் திடல்ல எல்லா தலைவர்களாட்ட போய் அவரும் பார்த்துட்டு வரலாமே. எந்த அரசியல்வாதியும் பிரச்சாரமே பண்ணலையா? சரி, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இது தேர்தல் எல்லாத்தையும் அரசியல் கணக்கு, அரசியல் லாபம், அரசியல் ஆதாயத்துக்காக செய்வார்கள். அதை நான் தவறு என்று கூட சொல்லலை. வேரியாகும், அதிகமாக குறைவாற்று. என்ன அல்டிமேட் எய்ம் என்ன? மண்டபத்துல சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டார்ல, அதுக்கு மறுக்கப்படல இல்லையா? நிபந்தனைகள் போட்டாங்க இல்லையா? அது போட தானே செய்வாங்க. சரி, நான் அதை கடந்து போயிடுறேன். இந்த இஷ்யூவை நான் கேள்வியை வச்சுட்டு போயிடுவேன். நான் மக்கள் பார்வையாளர் முடிவு பண்ணட்டும். இப்போ தமிழகத்தில் இந்தியான விவசாயிகள் போராட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நடந்தது. அதை விட்டுருவோம் நம்ம. அது கூட சட்டத்தை கடைசியில் நரேந்திர மோடி 3 சட்டத்தையும் வித்ரா பண்ணிக்கிட்டார், திரும்ப பெற்றார். விஜய் அவருடைய தீர்மானத்தை பார்க்கும்போது அதுவும் தீர்மானத்துக்குள்ள வருது. விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை சொல்றாருல்ல, அதுல அதுவும் வருது. அதையும் அவர் கன்சிடர் பண்ணி இருந்திருக்கணும். அவர் யாரும் ஞாபகப்படுத்தல போல. இல்ல, அது பார்க்கலாம். அது ஒண்ணு. இன்னும் திரைப்படத்திலேருந்து இன்னும் ஒரு கால் அந்த பக்கம் வச்சிருக்காரு. இன்னும் வரட்டமேன்னு நம்ம கைப்பிடிச்சி இழுக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கும். இல்லை, நான் விஷயம் வரேன். நான் என்ன, இந்தியா தமிழகத்தில் எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கு. இந்திய எதிர்ப்பு போராட்டம், ஈழ போராட்டம், மீத்தேன் போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம் எல்லாம் நடந்திருக்கு. எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கு. எல்லாமே மிஞ்சி போனால் 8லேருந்து 10, 15, 20 நாள், ஒரு மாதம் கூட நடந்திருக்கு. 900 டேஸ், 910 நாட்கள் இல்லையா இன்றோட சேர்த்தா? இவ்வளவு போராட்டம் நடந்திருக்கு. ஒன்று. இரண்டாவது, அந்த போராட்டத்தில் அந்த களத்தில் இருக்கிற விவசாயிகளில் ஒரு சில பேர் அதிமுக, ஒரு சில பேர் திமுக, ஒரு சில பேர் பாமக, இவங்க அந்த கட்சியெல்லாம் உதறிட்டு மக்கள் நலன், விவசாயிகள் நலன், நீர்நிலைகள் பாதுகாப்பு என்ற ஒரே ஃபோக்கஸில் வந்து போராட்டிருக்காங்க. அங்கே விஜய் வந்து அதுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாருன்னா நம்ம பாசிட்டிவாக எடுத்துப்போமே. அவர் திரைப்பட நடிகர் தான், அவர் ட்ராமா பண்ணுறாரு, அரசியல் ஆதாயம் தேடுறாரு, என்ன ஒன்று சொல்லிப்போங்க. இல்லை, ஆதரவு கொடுக்குறாருல, மாரல் சப்போர்ட் கொடுக்குறாரு இல்லையா? 35 பேர் போயிருக்காங்க. 36வது நபராக இன்றைக்கி தான் லேட்டாகவே வந்திருக்காங்க. பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படி எடுத்துக்கலாம். ஒரு ஆதரவு கொடுத்துக்கிறாருல, அப்போ ஆதரவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, அதுக்கு பிறகும் அரசாங்கம் வந்து பிடிவாதமாக இருப்பது ஏன் என்று புரியல. இன்னும் கூட ஒரு கமிட்டி போடலாம். பரந்தூர் தேவையா, பன்னூர் தேவையா? சில பேர் சொன்னாங்க, யார் சொன்னாங்கன்னு தெரியல, பன்னூர் தான் ஃபீஸிபிள் அப்படின்னு தொழில்நுட்ப பொருளாதார சாத்தியக்கூறு அறிக்கையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு ஊடகங்கள் செய்திகள் வந்ததாக நான் அறிகிறேன். ஆனால் ஏன் பரந்தூரை தேர்ந்தெடுக்கணும்? 13 கிராமங்கள், பன்னூரில் 3 கிராமம் தான். பன்னூரில் நீர்நிலையே கிடையாது. ஆனால் இங்கே வந்து 13 நீர்நிலைகள் நினைக்கிறேன். அப்புறம் கம்பன் கால்வாய் இருக்குது. நாளைக்கு சர்வதேச விமானமோ பெரிய விமானம் தமிழ்நாட்டுக்கு தேவை என்பதை நான் மறுக்கவே இல்லை. அது விஜயும் மறுக்கலை, அன்புக்குரிய வன்னியரசும் மறுக்க மாட்டார், சாரும் மறுக்க மாட்டார். ஆனால் எங்கேங்கிறது தான் பிரச்சனை. அதை தான் எல்லாரும் சொல்கிறாங்க, ஃபோக்கஸ்டாக எல்லோரும் சொல்கிறாங்க. அப்புறம் இது விஷயத்தில்
ஒரு விஷயத்தை நம்ம எல்லாம் மறந்துடும் கம்ஃபர்டபுளாக. நான் ஒரு தகவல் சொல்கிறேன். நாளைக்கு இப்போ பரந்தூர் இல்லை, வேற ஒரு இடம் புதுசாக ஒரு இடம் கண்டுபிடிக்கும், எல்லாராலும் 100 விழுக்காடு ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு இடங்க ஐடென்டிஃபை செஞ்சு அங்கே வந்து இந்த விமான நிலையம் கொண்டு வரலாம் தமிழக அரசு முடிவு செய்து ஒரு இதை வந்து மத்திய அரசுக்கு தாக்கி இதை அனுப்பிச்சா மத்திய அரசு வேணாம் சொல்லுவோம், இல்லை பரந்தூர் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவான். மத்திய அரசா அல்லது ஒன்றிய அரசா பாஜக அரசா ஏதோ ஒன்று, நமக்கு அந்த டிபேட்டுக்கு நான் போகலை. எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ இதில் யார் கீ பர்சன் இந்த முட்டுக்கட்டை வளர்ச்சியா முட்டுக்கட்டையான்னு டிபேட்லாம் பண்ணிட்டு இருக்கோமே, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. ஏன் அப்படிங்கிறது தான், ஏன் இன்னும் விடாமல் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். இப்போ பன்னூருக்கும் பரந்தூருக்கும் உண்டான சில 2 நிமிஷம் எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் தெரியும், இது டிவியேட் பண்ணலைன்றதுக்காக எச்சரிக்கையாக சொல்கிறேன். பன்னூர் வந்து 57 கிலோமீட்டர், பரந்தூர் 72 கிலோமீட்டர், எது டிஸ்டன்ஸு. இப்போ கிளம்பாக்கம் நல்லா இருக்கு, ஆனால் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போனோமான்ற விமர்சனத்துக்கு ஆளாச்சு இல்லை, கோயம்பேடு விட அது ஒன்று. அப்புறம் வந்து பன்னூரில் நீர்நிலை ஒன்று கூட கிடையாது, இங்கே 13 நீர்நிலையில் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்குது. இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது. அங்கே வந்து குடியிருப்புகள் குறைவு பன்னூரில். பரந்தூரில் விவசாயிகள் குறிப்பாக ஏகனாபுரம் தான் பிரதானம். இவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது இத்தனை விஷயங்கள் இருக்கு. விஜய் வந்து நேற்று தான் முடிச்சுக்கிட்டார், என்ன உன சொல்லுங்கள், எனக்கு அதை பற்றியெல்லாம் முக்கியம் இல்லை. ஒருத்தர் இறங்கி களத்தில் வேலை செய்கிறார்ல, ஒரு நல்ல காரியத்துக்கு தானே செய்கிறேன். கொஞ்சம் பரிசீலனை செய்தால் என்ன, இதுக்கு பின்ன என்னன்னு பல கேள்விகள் தோன்றுறதில்லை. நான் வந்து யாரையும் சந்தேகிக்கலை. இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு இருக்கும்போது கூட வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை என்று முத்திர குத்துவது ஏன் அப்படின்னு கேட்குறேன். எல்லாத்த விட முக்கியம் வந்து இதுவரை மற்றவர்கள் யாரும் சொன்னாங்களே தெரியாது, சட்ட போராட்டத்துக்கும் தயார் அப்படின்னு சொல்லியிருக்கார் விஜய். ஆமாம், அது வரவேற்கத்தக்கதா இல்லையா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் மற்ற இதில் ஒரு ஐயா சொல்கிறது போல் அவர் வந்திருக்கிறாரு, அதை வந்து வரவேற்று அதை வந்து ஊக்கப்படுத்துறது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை தான் நம்ம வந்து சொல்கிறோம். சரி, சுருக்குமா இந்த பின்னாடி இருக்கிற அரசியல் அப்படிங்கிறது, அவர் வந்து இந்த 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 திட்டம் குறித்து வளர்ச்சி குறித்து பேசாமல் ஃபோக்கஸாக ஒரு விஷயங்களை சொல்கிறாரு. இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி போயிருக்கிறேன், என்னை வந்து போலீஸ் ஏன் தடுக்கணும், அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு குற்றச்சாட்டு, இது ஏன் இந்த இடத்த தேர்வு பண்ணுறாங்க, ஐயா சொல்கிறாரு இந்த இடத்த ஏன் தேர்வு பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி லாப நோக்கம் இருக்கான்னு கேட்குறாருல, இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுவாங்க? அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு, இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன லாப நோக்கம் அப்படிங்கிறதுக்குல அதான் அரசியல் நோக்கம்னு நான் சொல்கிறேன். நான் ஒரு வெளிப்படையாக நீங்கள் வந்து வளர்ச்சி குறித்து பேசுகிறதோ அல்ல அது எதிர்ப்பு குறித்து பேசுகிறதோ பிரச்சனை இல்லை. ஆனால் இது தொடங்குறது மூலமாக வந்து பின்னாடி ஒரு லாப நோக்கம் இருக்குது அப்படிங்கும்போது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஒட்டுமொத்தமாக நீங்கள் மக்களவே நீங்கள் காலி பண்ண சொல்கிறீங்க, மக்களுக்கே பாதிப்பு, அங்கே வந்து எங்களுடைய நிலங்கள் பாதிக்கப்படுது, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது, ஏரிகள் பாதிக்கப்படுது அப்படிங்கிற அந்த இடத்துல சொல்கிறோம். ஆனால் அந்த இடத்துல ஒரு அரசியல் ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் ஒரு சந்தேகத்துக்குரியதுன்னு சொல்கிறேன் நான். நல்ல கேள்வி, தம்பி கேட்குற கேள்வி கரெக்டு, நான் அது மறுக்கலை. கேள்வி கேட்பது தவறல்ல, கேள்விக்கு பதில் சொல்ல தவிர்ப்பது தான் அரசியல். அப்படிதான் நான் நினைக்கிறேன். கேள்வி கேட்குறாங்க, ஆமாங்க நான் என்ன முட்டாள்னு ஒரு சொல்கிறான்னு வச்சுங்களேன், நான் உடனே அதுக்கு பதில் சொல்றேன், நான் முட்டாள் இல்லைன்றதுக்கான விவரம் சொன்னாதான் அதுதான் கரெக்ட். ஓகே, நான் மௌனமா இருந்தானா சந்தேகம் எழுப்பதில்லை. ஓகே, அதனால அந்த சந்தேகத்தை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள், தீர்ந்து போச்சு, அரசியலே இருக்காது. திரு ரகுநாதன், ஒய் பரந்தூர் ஒய் நாட் பன்னூர் அப்படின்னு கேட்குறாங்க, சுருக்குமா? இல்லை அபிநயா, நான் வந்து இதை பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். விஷயம் வந்து பல திசையில் மாற்றப்படுகிறது. நேற்றைக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசும் பொழுது இன்னொரு விமான நிலையம் ஏன் தேவை அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்கிறார். இன்றைக்கு காலையில் திரு விஜய் அவர்கள் இந்த கேள்வியை எழுப்பியதற்கு பிறகு ஏன் பரந்தூர் அப்படின்ற ஒரு விளக்கத்தை, ஒரு வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு கொடுக்கும் என்று நம்புவோம். 4 விதத்தில் அதை அனலைஸ் பண்ணணும். சுருக்கம் ஒன்று வந்து, இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் என்ன தரப்படுகிறதுன்னு எங்களுக்கு தெரிந்தவரை 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைய மார்க்கெட் ரேட்டை விட 3.5 மடங்கு அதிகமாக தருகிறோம் என்பது ப்ரொபோசல். 2வது, மாற்று இடம் வேண்டுமென்றால் தருகிறோம் என்பது. 3வது, அரசு வேலை வேண்டுமென்றால் தருகிறோம் என்பது. 4வது, வேலையில் முன்னுரிமை தருகிறோம் என்பது. இதுல மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம். இந்த மாதிரி யாரு கொடுப்பாங்க, நாளைக்கு எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் யார் உங்க பின்னாடி அலையிறது, இதெல்லாம் இருக்கலாம். பரந்தூரா பன்னூரா, ஏன் இந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது? இந்த 27 கிலோமீட்டரில் இருந்து 65 கிலோமீட்டர் போவதற்கு உண்டான தூரத்தை
நாம் எப்படி ஈடுகட்டப் போகிறோம், இதனால் வரும் நன்மைகள் என்ன, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதற்கு நம்ம என்ன மாற்று செயல்களை செய்ய போகிறோம், இத மாதிரி ஒரு 4 வழிமுறைகள்ல ஏன் இதை செலக்ட் பண்ண வேண்டியது அப்படின்றத ப்ரொஃபஷனலாக ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தால் போறோம். இரண்டாவது, இனிமேல் நேரம் கடத்தக்கூடிய செயல்களை செய்வதிலே பிரயோஜனம் இல்லை, காலம் கடந்து விட்டது, இப்பொழுதுதான் இதற்கு அப்ரூவல் வந்தாச்சு. இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை உடனடியாக கண்டுபிடித்து வேலையை ஆரம்பிக்க வேண்டும். அது பரந்தூரா இருக்கலாம், பன்னூராக இருக்கலாம், எங்க இருக்கலாம், விமான நிலையம் தேவை, அதனுடைய வேலையை ஆரம்பிங்கள். நேரம் இல்ல. விருந்தினர்களுக்கு நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.